தந்த கர்ம வீரர் காமராஜரே கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராஜரே தந்தன நானே தந்தன நானே தந்தன நானே தந்தன நானே தந்தன நானே தந்தன நானே கல்வி தந்த கர்ம வீரர் கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜரே கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராஜரே கல்வி தந்த கர்ம வீரர் காமராஜரே கருப்பு காந்தியாக வாழ்ந்த காமராஜரே கல்வி காட்டுல மாடு மேய்ச்ச பிள்ளைங்களை படிக்க தெரியாத பட்டிக்காட்டு பசங்களை கல்வி காட்டுல மாடு மேய்ச்ச பிள்ளைங்களை படிக்க தெரியாத பட்டிக்காட்டு பசங்களை பள்ளிகளுக்கு படுங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்து காசு சேர்க்க சொந்தக்காரன் பள்ளிகளுக்கு படுங்கடான்னு சொல்லி மதிய உணவு தந்து காசு சேர்க்க சொந்தக்காரன் என் சிறப்பு வணக்கம். சூரியனை போல அமர்ந்திருக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் அதன் கோள்களை போல் திகழும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நட்சத்திரங்களால் திகழும் மாணவ செல்வங்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் செல்வத்துவாரி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன். விருதுநகரின் வீரனே, வியக்க வைத்த விந்தையே, பல ஆயிரம் பள்ளிகளை திறந்த பகுத்தறிவு பகலவனே, ஏழைகளின் துணைவனே, மதிய உணவளித்த மனித நேயமே, கரைவேட்டி கட்டிய போதும் கரைப்படியாத கைகள் உலகம் போற்று முட்டாரே, அவரே எங்கள் காமராஜரே. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். போட்டா பசங்க எல்லாம் பள்ளிக்கூடம் வந்துதானே ஆகணும். நல்ல யோசனை தாங்க ஐயா. ஐயா, நமக்கே இங்க இன்னும் நிதி பத்தல. அந்த திட்டத்தை அமல்படுத்தணும்னா சுத்தமா கட்டுப்படி ஆகாதியா. சரி, நிதி பத்தலங்கிற ஒரு குழம்பு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு 19 to 20 ரூபா ஆகும் ஐயா. சரி, அப்போ ஒரு 50,000 பேர் சாப்பிட்றதுக்கு 1 கோடி ரூபா ஆகும் ஐயா. அந்த திட்டத்தை அமல்படுத்தணும்னா காசு சுத்தமா பத்தாம போயிருயா. அப்படி உனக்கு நிதி பத்தலைன்னா நான் தெருவில் இறங்கி பிச்சை தாச்சு தருவேன்னு. சரிங்க ஐயா. ஐயா, மதியானம் நம்ம சாப்பாடு போட்டோம்னா நம்ம எதிர்கட்சிக்காரங்க வந்து கேள்வி கேட்பாங்களா? ஐயா, எதிர்கட்சிக்காரங்களா? அவங்களையே பிரித்து பேசுகிற, அவங்களும் நம்ம மாதிரி ஒருத்தவங்க தானே. நம்ம நல்லது செஞ்சால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்களா? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, நீங்க சொன்ன மாதிரி இந்த திட்டத்தை இப்பவே அமல்படுத்திடலாம். அப்போ என்ன, நிதி மந்திரியே சொல்லிட்டாரு, நாளைக்கே சட்டத்தை